எஸ்ஆர் சார், மணிரத்னம் சார் கூட மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட இணைஞ்சிருக்கீங்க. ஏற்கனவே வந்து ஒரு இன்டர்வியூல கூட பார்த்துருந்தோம். கமல் சார் உங்களோட படத்தை எடுத்து ஏதாவது பண்ணணும்னா என்ன படம் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க கேட்கும் போது அவர் சொன்னாரு, என் படம் எதுவும் பண்ண வேணா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது இப்போ நடந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா தனியாக சாரோட நடிக்கிறதே கஷ்டம், இதில் மணி சார் கூட இருக்காரா. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசும்போது நான் இந்த நடுவில் நிற்பேன். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு ஸ்டெப் பேக் போனா 2 பேரும் டக்குன்னு அந்த டைம்ல பார்ப்பாங்க வர. ஸோ நம்ம பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் போத் ஆஃப் தெம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐ எம் வெரி பிளஸ்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து சார் கிட்ட நான் எப்பவுமே எந்த படத்துக்கு போனாலுமே அது எந்த டைரக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அங்கே உட்காந்து என்ன பண்றாங்கன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணணும். அப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸை தான் நான் பார்த்தேன். என்னன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குல்ல, எப்படி அந்த ஷார்ட்டை பெர்ஃபார்ம் பண்றாங்க. சார் பண்ணதுக்கு அப்புறம் சார் மணி சார் வந்து எப்படி அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, இல்லை சார் இது இப்படி கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணிலேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.